நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா? அப்ராட்ல வெறும் 25 லேக்ஸ்ல எம்பிபிஎஸ் படிக்கணுமா? பிளஸ் அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீட் தேவையா? இல்லையா? இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் அப்டின்னா, இந்த வீடியோவ கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து, அப்ராட்ல ஜாயின் பண்றதுக்கு என்னென்னலாம் கிரைட்டீரியா இருக்கு ப்ரோ? நான் இந்த இத பத்தி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அப்ராட்ல ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, நமக்கு 12ல அபோவ் 50% மேல மார்க் எடுத்திருக்கணும். செகண்ட் திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நீட் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். இது என்னன்னா, நம்ம அப்ராட்ல அட்மிஷன் எடுக்கணும் அப்டின்னா, நமக்கு நீட் எக்ஸாம் தேவையில்ல. பட் நம்ம அப்ராட்ல படிச்சுட்டு, இந்தியால போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்டின்னா, நமக்கு அது கண்டிப்பா நீட் எக்ஸாம் தேவைப்படும். ஸோ இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்த நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறது இல்ல. ஸோ இத பத்தி நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்னோட டிஎம்ல வந்து, "ப்ரோ நான் அப்ராட்ல ஜாயின் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன். பட் நீட்ல ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போதுமே இத தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ இத நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். நீட்ல கட் ஆஃப் எடுக்கணும்னு ட்ரை பண்றவங்களா இருந்தாலுமே சரி, ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுக்கணும்னு ட்ரை பண்றவங்களா இருந்தாலுமே சரி, இத ஃபாலோ பண்ணுங்க. நீட்ல ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுக்கணுன்றவங்களுக்கு, நீங்க வந்து மோஸ்ட்டா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நெறைய பேருக்கு பயாலஜி தான் ரொம்ப ஈஸியா வரும். ஸோ பயாலஜி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்றது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு லெசன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த லெசன்ஸ்ல மினிமம் ஒரு 500 எம்சிக்யூஸ பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நானுமே ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்க ஒரு 1 ஹவர் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 2 ஹவர்ஸ் இந்த மாரி கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றதுல போங்க. ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆகிடும். ஸோ நீங்க பயாலஜில ஒரு 10 சாப்டர்ஸ், 15 சாப்டர்ஸ் இந்த அளவுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாரி நீட் எக்ஸாம்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இல்லைனாலும் மினிமமா ஒரு நீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும். அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸே ட்விஸ்டடாகவுமே வரும். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இந்த மாரி கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல்ல போயிட்டு Play Storeல நீட் எம்சிக்யூ ஆப்ஸ், நீட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆப்ஸ் இப்படின்னு போட்டாலே நெறைய ஆப்ஸ் வரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃப்ரீயா தான் இருக்கு. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பே பண்ற மாரிலாம் இல்ல. ஸோ நீங்க அந்த மாரி ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணி ஸோ அந்த மாரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ சும்மா இருக்கும்போதெல்லாம் நீங்க அந்த மாரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் எக்ஸாம்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணது. ஸோ நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸ்டே டியூன்டு காய்ஸ். இதுக்கப்புறம் அப்ராட் எம்பிபிஎஸ்ஸ பத்தி நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே சரி, எனக்கு டிஎம் பண்ணுங்க. பிளஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே கீழ குடுக்குறேன். ஸோ பர்சனலா டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா என்னோட ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.